Taste the Daily. துப்பாக்கியை நம்பி பிழைப்பு நடத்தி வரும் பழங்குடியின மக்கள் துப்பாக்கிக்காக புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு உரிமம் வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாடோடிகளாக தெரிந்த நரிக்குறவர் இன மக்களுக்கு எம்ஜிஆர், காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் இருக்க இடம் வழங்கி வீடும் கட்டி கொடுத்தனர். இதனால் நாடோடி வாழ்க்கையை விடுத்த இவர்கள் ஓரிடத்தில் தங்கி வாழ்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் இவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்ததுதான் துப்பாக்கி. இவர்கள் வைத்திருக்கும் துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி ரகத்தைச் சேர்ந்தது. அதை தோட்டா போட்டு சுட முடியாது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஜில்லா அளவில் துப்பாக்கிகளுக்கான உரிமம் வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது மாவட்ட அளவில் மட்டுமே உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பட்டியலின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது இல்லையா உனக்கு நம்மளுக்கு ஓய்வு ஒன்றும் இல்லை. ஏதோ தொழில் பண்றதுக்கு தொழில் பண்றது இந்த மணி ஊசி வியாபாரம் இருந்தா ஒன்றும் வியாபாரம் இல்லை. முன்ன மாதிரி இப்போ அங்கங்கே கன் ஸ்டோர் ஆயிடுச்சு, அங்கங்கே கடை ஆயிடுச்சியா. நம்மளுக்கு இந்த துப்பாய் லைசன்ஸ் கொடுத்தாதையா, புது லைசன்ஸ் இல்லாத முன்ன அண்ணாதோரை கொடுத்தது, காமராஜ் கொடுத்தது, எம்ஜிஆர் கொடுத்தது மொத்தம் எல்லாம் கான்சல் பண்ணிட்டாங்கய்யா. தாங்கள் பார்த்து வந்த அனைத்து தொழில்களுமே நலிவடைந்த நிலையில் உரிமம் உள்ள துப்பாக்கி வைத்திருந்தால் தமிழகத்தில் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு வைத்துள்ள சிலர் காவலுக்காக அழைக்கிறார்கள் எனவும் அரிசியோடு ஊதியமும் வழங்கப்படுவதாக பழங்குடியின மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோழிப்பண்ணை, மீன் பண்ணைகளில் காவலுக்கு சென்றால் 6 மாதங்கள் அங்கேயே தங்கி வேலை பார்த்து பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு முன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் வருமானம் கம்மி தான் இருக்குது. முன்ன போனால் 500-600 எங்கே இருந்தால் கூட வியாபாரம் ஆகும். இப்போல்லாம் அப்படி ஆகுறது இல்லை. இந்த மணி சுற்றுறோம், வீட்டில எல்லாம் உக்காந்திக்கினி ஒரு நாளுக்கு 100 ரூபாய் மணி சுற்றுனே இருக்கிறோம். பசங்களுக்கு படிக்க வைக்கணுமா, நாங்கள் சாப்பிடணுமா, நாங்கள் லோன் வாங்குறது அதெல்லாம் கட்டணுமா. இப்போ முன்ன மாதிரிக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம் சார். துப்பாக்கி எங்க உசுருக்கு மேல குலசாமி மாதிரி. துப்பாக்கி இல்லைன்னா யாரும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க என தெரிவிக்கும் பழங்குடியின மக்கள் துப்பாக்கியை வைத்தே பிழைப்பு நடத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுவரை விண்ணப்பித்த 700 பேருக்கு துப்பாக்கிகளுக்கான உரிமம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஏதேனும் ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்தனர். மீண்டும் விண்ணப்பித்து அரசை அணுகினால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மனிதகுல வளர்ச்சியால் நலிவடைந்த இவர்களின் வாழ்வாதாரம் மீள துப்பாக்கியும் ஓர் அங்கம் வகிப்பதால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக வேலூரிலிருந்து சாக்குமரவேல். Taste the Daily.